This video sponsored by SBO. SBO ஒரு டிஜிட்டல் மார்க்கெட்டிங் கம்பெனி. அவங்க கொடுக்குற ப்ராடக்டை நீங்கள் சோஷியல் மீடியாவில் ப்ரமோட் பண்ணுறது மூலயமா மந்த்லி 15,000 ஏர்ன் பண்ணலாம். இன்ட்ரெஸ்ட் இருக்கவங்க இதை பற்றின டீட்டெயில்ஸ் தெரிஞ்சுக்க டிஸ்கிரிப்ஷனில் இருக்கிற வாட்ஸ்அப் நம்பருக்கு உங்களுடைய நேம் குவாலிஃபிகேஷனை சென்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ. ஸ்கிப் பண்ணாதீங்க, பெரிய தப்பு. தினம் 300 ரூபாய் சம்பாதிக்க அரிய வாய்ப்பு. இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக் பயன்படுத்த தெரிந்தால் போதும். கண்டென்ட் போஸ்ட் அண்ட் கண்டென்ட் பப்ளிஷிங் மூலமா தினம் 300 ரூபாய் சம்பாதிக்கலாம். இந்த வேலை செய்ய 5 நிமிடம் போதும். ஒர்க் ட்ரைனிங் சப்போர்ட், குரூப் கம்யூனிகேஷன் சப்போர்ட், ஆல் லாங்குவேஜ் கஸ்டமர் லைவ் சாட் சப்போர்ட், முக்கியமா சொந்தமா ஒரு பிசினஸ் ஸ்டார்ட் பண்ற அளவுக்கு உங்களால கற்றுக்கொள்ளவும் முடியும், சம்பாதிக்கவும் முடியும். இந்த வேலை வாய்ப்பு வழங்குவது 5 வருடத்திற்கு மேல ரன் ஆகிட்டு இருக்க நம்ம தமிழ்நாட்டு கம்பெனி ஸ்கூல் ஆஃப் பிசினஸ் ஆர்கனைசேஷன் பிரைவேட் லிமிடெட். மேலும் விவரங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்திருக்க நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க. வெள்ளத்தில் அடித்து வந்த 20 கிலோ தங்கம். வலை வீசி தேடிய மக்கள். கடைசியில் என்னாச்சு தெரியுமா? சீனாவின் ஹான்சி மாகாணத்தில் கனமழை காரணமாக ஏற்பட்ட வெள்ளத்தில் தங்க நகைகள், கடைகளில் இருந்த தங்கம், வெள்ளி நகைகள் அடித்து செல்லப்பட்டன. மொத்தமாக 20 கோடி தங்க நகைகள் வெள்ளத்தில் அடித்து செல்லப்பட்டதால் கடை உரிமையாளர் ஊழியர்களை வைத்து தேட சொல்லியுள்ளார். இதற்கிடையே இந்த தகவல் ஊர் மக்கள் தெரிந்து அவர்களுக்கும் கூட ஆரம்பித்துள்ளனர். காணாமல் போன நகைகளை மக்கள் சேற்றில் தேடும் படங்களும் வீடியோக்களும் சமூக வலைதளங்களில் வைரலாக பரவி வருகின்றன. சீனாவின் ஹான்சி மாகாணத்தில் கனமழை பெய்துள்ளது. இதனால் வெள்ளப்பெருக்கு ஏற்படும் அபாயம் இருந்ததால் அங்குள்ள ஹவுகி கவுண்டனில் உள்ள ஒரு நகைக்கடைக்குள் இரவு முழுக்க ஊழியர்கள் கண் விழித்து நகைகளை பாதுகாத்து இருந்திருக்கின்றார்கள். ஆனால் அவர்களுக்கு கெட்ட நேரமோ என்னமோ தெரியவில்லை. வெள்ள நீர் திடீரென அடித்து வந்ததில் கடையில் இருந்த தங்கம், வெள்ளி நகைகளை அடித்து சென்று விட்டதாம். இதனால் அதிர்ச்சி அடைந்த கடை உரிமையாளர் தனது ஊழியர்களை விட்டு தேட எடுத்து வருமாறு கூறியிருக்கிறார். இந்த தகவல் அங்குள்ள மக்களுக்கு காட்டு தீ போல பரவியது. இதனால் இந்த மீட்பு பணியில் அப்பகுதி மக்கள், கடை ஊழியர்கள் மற்றும் குடியிருப்பு வாசிகள் இணைந்து ஈடுபட்டனர். ஜூலை 25 அன்று நடைபெற்றதாக கூறப்படும் இச்சம்பவம் லாங்பெங்லியாங் என்ற நகைக்கடையில் நடந்துள்ளது. உரிமையாளரையே கூறுகையில், நகைகளை பாதுகாப்பதற்காக ஊழியர்களை இரவில் தங்கியிருப்பதாகவும் நகைகளை பாதுகாக்க பெட்டகங்களுக்கு மாற்றமில்லை என்றார். அன்று காலை வெள்ள அபாய எச்சரிக்கை வெளியான போது கடைக்குள் இருந்த அனைத்து நகைகளும் காட்சிக்கு வைக்கப்பட்டிருந்தன. சில நிமிடங்களிலேயே வெள்ளம் நீர் கடைக்குள் புகுந்து 1 மீட்டருக்கு மேல் உயர்ந்தது. இதனால் நகைகள் அனைத்தும் வெள்ளத்தில் அடித்து செல்லப்பட்டன. வெள்ளத்தின் போது ஏற்பட்ட மின் தடங்கள் காரணமாக கடையின் சிசிடிவி கேமராக்கள் இயங்கவில்லை. இதனால் இந்த சம்பவம் பதிவு செய்யப்படவில்லை. தங்கம், வெள்ளி நகைகள் மட்டுமல்லாது வைரம் போன்ற மரகத கற்கள் பதித்த மோதிரங்கள், நெக்லஸ்கள், வளையல்கள், காதணிகள், பதக்கங்கள் மற்றும் வெள்ளி ஆபரணங்கள் உட்பட பல பொருட்கள் காணாமல் போயுள்ளன. மேலும் புதிய கையிருப்பு, மறுசுழற்சி செய்யப்பட்ட தங்கம் மற்றும் பெருமளவு ரொக்கம் இருந்த கடைகளின் பாதுகாப்பு பெட்டகம் காணாமல் போனது. தற்போதைக்கு சந்தை நிலவரப்படி அடித்து செல்லப்பட்ட பொருட்களின் மதிப்பு 10 மில்லியன் யுவான், சுமார் 12 கோடிக்கு மேல் இருக்கும் என மதிப்பிடப்பட்டுள்ளது. இதுவரை 1 கிலோ மதிப்புள்ள தங்க நகைகளை மட்டுமே மீட்க முடிந்தது எனவும், நகைகளை எடுத்துவிட்டு திரும்பி கொடுக்கவிட்டால் கடும் நடவடிக்கை எடுப்பேன் என எச்சரித்துள்ள கடை உரிமையாளர் வெள்ளத்தில் போன தங்கத்தை எண்ணி தீரா கவலையில் மூழ்கிவிட்டாராம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.